தொடர்ந்து பூர்வகுடி மக்களை வெளியேற்றுவதா என்பது குறித்து தற்பொழுது திமுகவிற்கு அறிக்கை அனுப்பியுள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அறிக்கையில் ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட திருவேற்காட்டில் கடந்த 90 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வரும் பூர்வகுடி மக்களின் வீடுகளை இடித்து திமுக அரசு வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. 3 தலைமுறைகளாக வீடுகள் கட்டி வாழ்ந்து வரும் மக்களை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி அகற்ற முற்படுவது கொடுங்கோன்மையாகும். திருவேற்காட்டில் கூவம் ஆற்றுக்கு அருகில் பெருமாள் கோவில் தெரு பகுதியில் 3 தலைமுறைகளை கடந்து 300 குடும்பங்களாக குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, மின்சார இணைப்பு, குடிநீர் இணைப்பு என அனைத்து சான்றுகளையும் பெற்று வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வெளியேற்றுவது சிறிதும் மனிதநேயமற்ற கொடும் செயலாகும். திராவிட திருவாளர்கள் அம்மக்களிடம் கடந்த 60 ஆண்டுகளாக வாக்கு கேட்டு செல்லும் பொழுது ஆக்கிரமிப்பு என்று தெரியாத வீடுகள் இப்பொழுது மட்டும் ஆக்கிரமிப்பாக தெரிகிறதா? இத்தனை ஆண்டுகளாக அப்பகுதியில் வராத வெள்ள பாதிப்பு திடீரென்று எப்படி வரும்? காவல்துறை மூலம் அடக்குமுறைகளை ஏவி மண்ணின் மக்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயல்வது திமுக அரசின் எதேச்சிகர மனப்பான்மையை வெளிக்காட்டுகிறது. திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் சென்னையின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பூர்வகுடி மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் கொடும் பணியை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. ஏழை மக்களிடமிருந்து நிலங்களை பறித்து பன்னாட்டு பெரு முதலாளிகள், வடநாட்டு வியாபாரிகள், தனியார் நில விற்பனையாளர்களுக்கு திமுக அரசு தாரை பார்க்கிறது. அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் செல்வந்தர்கள் ஆக்கிரமித்துள்ள அரசு நிலங்களை மீட்க திறனற்ற திமுக அரசு அப்பாவி மக்கள் வாழும் வாழ்விடங்களை இடித்து அதிகார துணை கொண்டு மிரட்டி விரட்டுவது கொடுங்கோன்மையின் உச்சமாகும். இதுதான் திமுக அரசு கடைபிடிக்கும் சமத்துவமா, சமூக நீதியா? ஆகவே ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட திருவேற்காட்டில் கடந்த 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் தமிழ் தொல்குடி மக்களை அவர்களின் வீடுகளை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை நிறுத்தி அவர்களது வீடுகளை இடிக்கும் உத்தரவை திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் வசிப்பிடங்களை விட்டு பூர்வகுடி மக்களை திட்டமிட்டு அப்புறப்படுத்தும் இதுபோன்ற கொடுங்கொன்மை செயல்கள் இனியும் தொடராது திமுக அரசு முற்றாக கைவிட வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்.